Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 594 பார்ட் 1. ஓபன் பண்ணா இங்க நமி பயங்கர ஷாக்ல இருக்கா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த 4 எம்பரர்ஸ் காலி பண்ணலாங்கிற மாதிரி ட்ரெஃபல்கர்லா சொல்றான்ல, அது என்ன சாதாரண விஷயமா? அதனால நமி இருந்துகிட்டு இவன் பேசுறதெல்லாம் கேட்காத, இவன் ஒரு லூசு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா. அவன் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுவான். நம்ம சண்டை போறோம்னா அதுக்காண்டி டைரக்டா போய் அவங்க கிட்ட முட்டிலாம் நிக்க போறது இல்ல. நம்ம சான்ஸுக்காண்டி அட்வான்ஸ்டா பிளான் பண்ணி வச்சுக்குவோம், அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. என்ன சொல்ற லூஃபி, உனக்கு ஓகேவான்னு கேட்பான். என்ன சொல்ல போறானோன்னு நமிக்கு லைட்டா பீதி. 4 எம்பரர்ஸ் பத்தியா நீ பேசுறன்னு கேட்பான். உடனே நமிக்கு பீதி ஆயிரும். ஐயோ இவன் இன்ட்ரெஸ்டா கேக்குறானே, ஓகே சொன்னாலும் சொல்லிடுவான் போலியேன்னு. ஏ லூஃபி சொன்னா கேளு, இவனை நம்ம நம்ப முடியாது, இவெல்லாம் எப்ப ஏமாத்துவான்னு சொல்லவே முடியாதுன்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் அப்படியே குறுன்னு மாத்தி மாத்தி இழுக்கு விட்டுவாங்க. அந்த டைம் ட்ரெஃபல்கர்லா எம்பரர்ஸோட நேம சொல்லுவான். அதெல்லாம் கேட்ட உடனே நமிக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஆனா லூஃபி இழுச்சுக்கிட்டே தாராளமா பண்ணலாமா. அவ்வளவுதான். இப்ப லூஃபி ட்ரெஃபல்கர்லா கூட சேர்ந்துட்டான். அவன் தான் ஒரு முடிவு பண்ணிட்டானா, அதை தான் கடைசி வரைக்கும் மாத்த மாட்டானே. உடனே நேரா வந்து இந்த மேட்டரை மத்தவங்க கிட்டையும் சொல்லுவானா. அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுரும். ஏண்டா ஹாட் பைரட்ஸ் கூட நம்ம அலையன்ஸா சேர்ந்து 4 எம்பரர்ஸ தோக்கடிக்க போறோமா? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நமிய காப்பாத்துறேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு தான்டா போனேன். எப்படிடா கடைசியில இப்படி ஒரு கொடூரமான பிளான போட்டு வந்த கொய்யால? அதுவும் இந்த வேலையை பண்ணிட்டு இவ்வளவு ஜாலியா வேற இருக்கியா? நீ ஜாலியா இருப்படா, நான் எப்படா நைட்டு தூங்குவேன்னு உசோப்பா அவனை போட்டு உழுப்புன்னு உழுப்புவான். இப்ப என்னன்னா லூஃபியோட டிசிஷனுக்கு மொத்த டீமுமே ஆப்போசிட்டா தான் நிக்கிறாங்க. அதனால அதெல்லாம் வேண்டாம், நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாம இருப்போம். 4 எம்பரர்ஸ் கூட மோத போறதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா பண்ற வேலை. இப்ப தானே நியூ வேர்ல்டுக்கே வந்திருக்கோம். வந்த உடனே கண்ணி வடி எடுத்து கவட்டைக்குள்ள வச்சீங்கன்னா இது என்ன நியாயம்? அப்போ ட்ரெஃபல்கர்லா, இந்த ரக்கனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாருங்க, ரொம்பவும் தொங்கி போய் கிடக்குறான்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா. ஆனா அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவான். ஐயோ அது என்னோட பாடி, அதை எப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கா இல்லையா, ஐயோன்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே கட்டு போடுவான். இப்ப என்னன்னா லூஃபி என்ன டெசிஷன் எடுத்தாலும் அதுக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம ரோபின் தயாரா இருக்கா. ஆனா அவளுக்கு என்ன பீதினா, இந்த மாதிரி ஒரு பைரட் கூட அலையன்ஸா இருக்கிறது வந்து கொஞ்சம் ரிஸ்கான காரியம் தான். ஏன்னா அவங்க எப்போ எந்த டைம்ல ஏமாத்துவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவனை நீ நிஜமாவே நம்புறியா? ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஆளுங்கிற மாதிரி சொல்லுவா. உடனே லூஃபி கண்டுபிடிக்கிறாராமா. அவங்கிட்டே கேட்பான், எப்பா நீ எனக்கு துரோகம் பண்ணுவியான்னு. அவன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்பா. அப்புறம் என்ன பஞ்சாயத்தும்பானா? உசோப்பு தான் பச்சையா திட்டுவான். அட நாதாரி நாய, உனக்கு அவன் மேல சந்தேகமே வரலையாடான்னு. ஆக்சுவலா பைரட் கூட அலையன்ஸா இருக்கிறது நம்ம பைலுக்கு செம ஃபன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாம இவனுக்கு தெரிஞ்சு ட்ரெஃபல்கர்லா வந்து ரொம்ப நல்லவன் தான். நீங்க அவனை பத்தி எல்லாம் கவலை பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 2 வருஷமா நீங்க எல்லாருமே நான் சொன்னேன்னு சொல்லி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க நீங்க என் கூட இருக்கும்போது என்னைய யார் ஏமாத்த முடியும்? வாய்ப்பே இல்ல. நீ வா. உடனே 50 பேத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன லூஃபி, நீ எங்களைய ரொம்ப புகழ்ற, பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே, நீ எங்களை நம்பலாம், நாங்க பத்திரமா பாத்துக்குவோம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு சொல்லி க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா கன்வின்ஸ் பண்ணிடுவான். ரோபினுக்கு புரியுது அவன் என்ன சொல்ல வரான்னு. ஆனா அவளுக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால அவளுக்கு ஓகே. இங்க ட்ரெஃபல்கர்லாக்கு ஒரு அளவும் புரியல, இந்த குருவை வச்சுக்கிட்டா இவன் வேர்ல்டு கவர்மெண்டோட கண்ணிலேயே விளக்கண்ணைய ஊத்தி ஆட்டுனான்னு. ஏன்னா எல்லாருமே குழந்தைத்தனமா இருக்காங்கல்ல. இது வரைக்கும் இவன் பார்த்த எல்லாருமே முரட்டு பேசுங்க. அதனால பயலுக்கு இப்படி இருக்குது. ரைட், அவன் எல்லாத்தையுமே ஸ்வாப் பண்ணி விட்டான்ல, இப்ப மறுபடியும் சரி பண்ணுவான். நம்ம பிராங்கி அவனோட பாடியிலேயே ரிட்டர்ன் வந்துட்டான். டாப்பரும் மறுபடியும் அவனோட பாடிக்கே வந்துட்டான். பஞ்சாயத்து இல்ல. ஆனா என்ன பச்சையா திட்டுவான். எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாடியை இப்படி டேமேஜ் பண்ணுவீங்க, எப்படா என் பாடியில இவ்வளவு வெட்டு விழுந்துச்சு அப்படின்னு கத்துன்னு கத்துவான். ரெண்டு பேரும் மாத்தி பழியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இவன் தான் காரணம்னு. பிராங்கி அந்த ரம்பிள் பாலை சாப்பிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனா லூஃபி வேற வழி இல்லாம அவனை தடுக்கிறதுக்காண்டி அடிச்சு மட்டே ஆகணும். இதுக்கு என்ன பண்றது? ஆனா 2 பேருக்கு மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி கத்துவானா. உடனே மன்னிச்சும் பாங்க. அந்த டைம் ஒரு சோகமான குரல். என்னன்னா இவங்க 2 பேத்துக்கும் அவங்கவங்க பாடி கிடைச்சிருச்சு. ஆனா நமி தான் பிராங்கி உடம்புல இருந்து இப்ப சஞ்சி உடம்புக்கு போயிட்டா. ஏன்னா இப்ப சஞ்சி இங்க இல்லையே, நமி பாடியோட அவன் அங்க வெளியில சாம்ராய காப்பாத்த போயிட்டானே. இந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே நம்ம பயலுகெல்லாம் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பானுங்க. இப்போ 3 பேர் இங்க இருக்காங்கன்னா அதுல நமியோட பாடி மட்டும் மிஸ்ஸிங். யார் கூட மேட்ச் ஆகணுமோ அப்படி மேட்ச் ஆகும்போது பேலன்ஸ் இருக்க பாடி கூட மேட்ச் ஆகாத ஒரு பாடி போய் சேர்ந்துக்குச்சு. நமியோட பாடி இங்க இருந்துருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஏதாச்சும் பண்ணியாயோன்னு அவங்கிட்ட போய் கேட்டா, உன்னோட பாடி இருந்தாதான் என்னால எதுவும் பண்ண முடியும், அதுக்கு முதல்ல உன் பாடி வரட்டும்னு சொல்லிட்டு நேரா லூஃபி கிட்ட போயிருவான். இப்ப என்னன்னா லூஃபிக்கு இந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனா பாவம் அவங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கனால ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. உடனே ட்ரெஃபல்கர்லாவும் சொல்லிடுவான், அதான் நான் ட்ரக் கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி காமிச்சான்ல அந்த மேட்டர், அதான் சாப்பர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டானே. இப்ப என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே திருப்பி வீட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு இவங்களை ரெக்கவர் பண்ணணும். இதுல பெரிய பஞ்சாயத்தே அவங்க எல்லாருமே பெருசா இருக்கிறதா, அதை முதல்ல சரி பண்ணுங்கிற மாதிரி சாப்பர் சொல்லுவான். மேட்டர் என்னன்னா இவங்க எல்லாத்தையுமே பெருசா மாத்துறதே ஒரு ப்ராஜெக்ட். அதுவும் வேர்ல்டு கவர்மெண்ட் இதை 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்குன்னு பார்த்தா அவங்களோட மிலிட்டரி பவரை ஸ்ட்ராங் பண்றதுக்காக. இந்த மாதிரி பெரிய சைஸ்ல ஏகப்பட்ட ஜெயண்ட் சோல்ஜர்ஸை உருவாக்குனாங்கன்னா அதுக்கப்புறம் கவர்மெண்ட்
மேனேஜ்மெண்ட்டை யாராலையுமே தடுக்க முடியாதுல்ல. அந்த வேலையை சீசர் தான் முதல்ல பண்ணி முடியணும்னு சொல்லி வெறித்தனமா வேலையை பார்த்தான். ஆனா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. சரி இது யாரு என்னன்னு கூட நம்ம ஆளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்பான். நமி நான் கண்டிப்பா பண்ணியே தீர்வேன்பா. ஏன்னா இவங்க தப்பிச்சு ஓடி வரும்போது அவங்க பின்னாடி ஹெல்ப் பண்ணுங்கன்னு அழுதுகிட்டே வந்தாங்க. அந்த மாஸ்டர் மண்டையை நல்லா இவங்களை ஏமாத்தி இங்க கூப்பிட்டு வந்துட்டான். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏதோ தப்பான இடத்துல தான் நம்ம இருக்கோம்னு சொல்லி. அவங்களுக்கு இப்ப எப்படியாச்சும் அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். அதனால இவங்க சேஃப் ஆகிற வரைக்கும் இந்த ஐலாண்டை விட்டு நான் போகிறதா இல்லம்பா. அப்படின்னா நீங்க தனியாவா இருக்க போறேன்னு கேட்பான். லூஃபி எப்படி நமியை மட்டும் தனியா விடுவான்? நமிக்கும் சாப்பருக்கும் அதான் வேணும்னா கண்டிப்பா நானும் அவங்க கூட இருப்பேன்மா. தஞ்சியுமே அந்த சாமுராய் பாடி கூட தான் இப்ப சுத்திட்டு இருக்கான். நீயும் அப்படி எங்க கூட டீம் அப் பண்றீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த சாமுராய் பேரை கேட்டவனே நம்ம ட்ரெஃபல்கர் லாக்க லைட்டா வேர்த்து ஊத்தும். அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வேற சொல்றான்ல, அதான் தாங்க முடியல. உடனே உசோப் நம்ம எல்லாருமே ஒன்னா அலையன்ஸா சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாத்தி மாத்தி கோஆபரேட் பண்ணிட்டா தானே நம்ம எல்லாருமே ஒரே கோலை நோக்கி போகும்போது ஈஸியா இருக்கும். என்ன சொல்ற ஓகே தானே? அவனும் சரி ஓகே நீர்வான். அது மட்டும் இல்லாம உசோப் தெளிவா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுவான். உன்னோட அலையன்ஸும் லூஃபியோட அலையன்ஸும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் தம்பி. அதனால நல்லா மைண்ட்ல ஏத்திக்காமா. லூஃபி இருந்துட்டு என்னோட அலையன்ஸ் ஃப்ரெண்டுமா. அது மட்டும் இல்லாம இந்த மூலகட்ட பயில நீ கண்ட்ரோல் எடுக்கிறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அவன் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து அவனை மாத்துறது பெரிய குதிரை கொம்பு. சொல்ல போனா மாத்த முடியாதுமா. சொல்ல போனா ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷானவன் வேற சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது லூஃபி மூக்க நோண்டி சாப்பர் மேல தூக்கி வீசுவானா. அவன் பச்சை பச்சையா திட்டுவான். ட்ரெஃபல்கர் என்ன சொல்லுவான்னா உன் ஃப்ரெண்ட்ஸுங்க முடிவு பண்றதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லம்பா. ஆனா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம அங்க சில்லற சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்க ட்ரெஃபல்கர்லாம் பேந்த முழிப்பான். இவன் என்ன இப்படி இருக்கான்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வருவானுங்க. அதெல்லாம் ஒரு வெங்காயமும் வேண்டாம், எனக்கு புரிஞ்சு போச்சு. நமக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க அந்த சாமுராய பாத்துக்கங்க. நான் போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்த ட்ரக் என்ன ஏதுன்னு பார்த்து செக் பண்றேன். அதுக்கு முன்னாடி உங்க ஷிப்போட டாக்டர் எனக்கு வேணும். அப்பதான் சீசர் என்ன நல்லா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும் பானா. நம்ம டாக்டர் தான் அசைய முடியாம படுத்திருக்கானே. உடனே என்ன பண்ணிடுவானுங்க, ட்ரெஃபல்கர்லாம் தலையில தூக்கி வச்சு அவனை கட்டி விட்டுருவாங்க. அவன் என்னைய மன்னிச்சிருப்பா, என்னால நடக்க முடியாது, அதனால தான் இப்படி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ட்ரெஃபல்கருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவனுக்கு என்ன நம்மளை வச்சு இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. நன்னாரி பயலுகன்னு பதறவான். சுத்தி நின்று அம்புட்டு பேரு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. எப்பா அவனை கீழே போட்டுறாத, அவன் ரொம்ப வீக் பாடின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. டாப்பரு நல்லபடியா போயிட்டு வாப்பான்னு சொல்லி ஏதோ ஊருக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வைப்பானுங்க. அப்படியே அந்த பர்னிங் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க அந்த பெரிய டோரை சென்டார்ஸ் எல்லாம் பயங்கரமா ஓபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. கஷ்டப்பட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்து முக்குன்னு முக்கி கடைசியில தான் அந்த லாக்கையே அன்லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டோர் ஓபன் பண்ணுவானுங்க. அவ்வளவு ஸ்ட்ராங்காவும் ஹார்டாவும் இருக்கும். அப்படி ஓபன் பண்ணிட்டு உள்ள போனா வேர் ஹவுஸ் பயங்கர டார்க்கா இருக்குது. என்ன இடண்டா இதுன்னு பார்க்கும்போது ஏதோ உருண்டையா பெரிய பால் மாதிரி உள்ள இருக்கும். அதை இருட்டுல பார்க்கும்போது ஒழுங்கா தெரியல. ஒரே ஒருத்த மட்டும் என்ன ஏதுன்னு பாக்குறக்காண்டி பக்கத்துல போவான். போனவன் தொண்டையை பிடிச்சிட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு அங்கேயே விழுந்துருவான். அந்த உருண்டைக்குள்ள பபிள்ஸ் மாதிரி பழக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னு தெரியல. மிச்சவங்க எல்லாம் பார்த்து பயந்து போய் என்னது இதுன்னு லுக்கு விடுவாங்க. அந்த உருண்டைக்குள்ள இருந்து ஏதோ பயங்கரமான கேஸ் வெளியில லீக் ஆகும். அப்ப அதுல 2 கண்ணு வரும். அதை பார்த்துட்டு எல்லாம் வீதியாகி காட்டுத்தனமா கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.